This conference will now be recorded. Hi, good morning. Today we're going to discuss how to add the sources to your DAG. DAG nothing but direct acyclic graph. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு லீனேஜ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம் பாத்தீங்களா. சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரா லேயருக்கு போகணும், ரா லேயர் வந்து என்ன ஸ்டேஜிங் லேயருக்கு போகணும், ஸ்டேஜிங் வந்து என்ன பண்ணணும் ரிப்போர்ட்டிங் லேயர் போகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து நம்ம வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். தட் இஸ் கால் DAG, டைரக்ட் அசைக்ளிக் கிராஃப். ஓகேங்களா. வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஃபார்வர்ட் டேரக்ஷன்ல மூவ் ஆகும். ஃபார்வர்ட் டேரக்ஷன் மீன்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு ரா, ரா டு ஸ்டேஜ், ஸ்டேஜ் டு ரிப்போர்ட்டிங் லேயர். இது மாதிரி வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா. அப்படியே லைக் ஸ்ட்ரெயிட் அப்ரோச் ஃபார்வர்ட் பேட்டர்ன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து என்ன கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா, in your Snowflake, I can able to show some different databases. Okay, just go to some worksheets, take some worksheets. If you go to the database, இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இருக்கு, dbt testனு இருக்கு. dbt test and then db schemaல we have tables. Okay, country, customer, department, employee இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து as well as we have one more database as well, dbt transform இருக்கு. And then we have schema called customer schema இருக்கு. We have tables as well. Okay, tables இருக்கு as well as பார்த்தோம் வியூஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இல்ல வியூஸ் இல்ல, ஆக்சுவலா டேபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா, ஃபைன். And then we have one more database called DB tutorial. In that we are going to deploy our files. DBT files எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் தான் நீங்க எடுத்து டிப்ளாய் பண்ணுவீங்க. The schema is called dbt-c technologies. Okay, now you can able to see tables as well as views. இந்த டேட்டாபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாபேஸ் தான் எடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டிபி ஃபைல்ஸ் தான் எடுத்து வந்து இங்க டிப்ளாய் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா என் ரா லேயர்லாம் இங்க வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் செக் வேர் மை ரா லேயர் இஸ் கமிங் ஃப்ரம். ரா லேயர் வந்து எந்த டேட்டாபேஸ் வந்து பார்க்கலாமா. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கன்ஃபார்ம் இட். Now you can see it's coming from the dbt test and the schema is going to be dbt schema and then it's coming from the table of country. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா எங்க இருந்து பார்க்கணும். db test இருக்கா, just go above, you can able to see db test and schema is going to dbt schema country இங்க இருந்து வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு லோட் பண்ண லேயர். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் இந்த டேட்டாபேஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல டேட்டாபேஸ் நேம் வந்து மாத்த சான்ஸ் இருக்கு. டேட்டாபேஸ் நேம் மாத்த சான்ஸ் இருக்கு அப்படின்னா database name மாறாது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் we have different environments, UAT environment, production environment, okay, and then dev environment, அப்புறம் வந்து நிறைய environments இருக்கும். UAT environment நிறைய environments இருக்கும். UAT environments we have 3 to 4 environments இருக்கும். ஓகேங்களா. நீங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க UAT environmentல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டேட்டாபேஸ் நேம் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு environmentல டேட்டாபேஸ் நேம் டிஃபரெண்டா இருக்கும். as well as schema name மாற சான்ஸ் இருக்கு. ஏன் மாற சான்ஸ் இருக்கு அப்படின்னா லைக் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபேஸ், ரைட். எவ்ரி டைம் தே வில் சேஞ்ச் தி ஸ்கீமா. ஓகேங்களா. டேட்டாபேஸ் நேம் மாற சான்ஸ் இருக்கு. இது மாதிரி வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க டைனமிக்கா வந்து உங்க டிபிட்ல ஹேண்டில் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் டைனமிக்கலி. ஏன்னா இது வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆஸ் பர் என்விரான்மெண்ட் படி பாத்தீங்கன்னா யூஏடி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் நேமும் ஸ்கீமா நேம் மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க சோர்ஸ் லேயர்ல பாத்தீங்கன்னா we have around 500 files. Assume that we have 500 files of SQL model files we have. Every file I can't go and change like this. இங்க போய் நான் வந்து என்ன பண்ண முடியாது, போயிட்டு ஒரு வாட்டியும் இங்க மாத்த முடியாது. It leads to a error and tedious and error prone. ஓகேங்களா. வந்து tediousனா செஞ்ச வேலையை திருப்பி செய்யறது தான். ஓகேங்களா. ரொம்ப அதே வேலை செஞ்சு பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி கால் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது சம் எரர்ஸ் வரவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. like it's going to be tedious and error prone. That's why in order to avoid this அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இந்த ரா லேயருக்கு ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்டேஜ் லேயர்ல ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டேஜ் லேயர்ல ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் ரிப்போர்ட்டிங் லேயர்லயும் ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணணும். அப்ப நீங்க கேட்கலாம் வந்து சார் இந்த டிபிடி ப்ராஜெக்ட் YAML ஃபைல் இருக்குல்ல இது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து குளோபல் லெவல்ல உங்களுடைய என்டையர் டிபிடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து டிபிடி ப்ராஜெக்ட்.yaml ஃபைல் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட லேயரை நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா. அப்படின்னா நீங்க ஒரு லேயருக்கும் ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணணும். இஃப் இட்ஸ் நெசசரி, இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் டைனமிக்,
then you have to create one YAML file. Satish, I hope it's clear, right? This dbt project.yaml file is going to control your entire dbt structures. But if I want to change my database name, schema name to all my 300 or 500 tables, then what I have to do? In the raw layer, I have to create one more. Anyone? The raw layer I have to create one more. இல்லங்க நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இந்த dbt project YAML ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் டிபிடி மாடல் ஃபைல் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபைல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்னோஃப்ளேக்ல database name schema name is changing. ஓகேங்களா? In the raw layer I am directly referring to this database name schema name dot table name refer பண்றேன். அப்போ இந்த raw layer மட்டும் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படினா control means I want to இத மட்டும் நான் மாத்தணும், database name மாத்தணும், schema name மாத்தணும் அப்படினா இந்த raw layerல நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணனும். What is file name? ஃபைல் நேம்ல என்ன எக்ஸ்டென்ஷன்ல ஃபைல் நேம் கிரியேட் பண்ணனும்? SQL ஃபைல் கிரியேட் பண்ணனுமா இல்ல YAML ஃபைல் கிரியேட் பண்ணனுமா? Sir, YAML file. YAML file. That's what I'm asking, guys. Just you want to create one more YAML file to control this raw layer. Okay. For example, stage layerல வந்து நான் வந்து some configuration பண்ணனும் அப்படினா stage layerல என்ன எக்ஸ்டென்ஷன் ஃபைல் கிரியேட் பண்ணனும்? Anyone except Satish? In stage layer, what extension I have to create? ஒரு file create பண்ணனும், இத control பண்ணனும் அப்படினா control means just a configuration. What kind of extension it is? What kind of extension it is? File extension. Anyone? .yaml file you have to create. .yaml file you have to create. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா I want to talk about the sources. இதுவரை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க config பார்த்திருப்பீங்க, ref function பார்த்திருப்பீங்க. Ref means reference function, config means configuration function பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா sources னு ஒரு ninja function ஒன்னு இருக்கு. That uses source ninja function. Till now we have seen reference function and then configuration function. If you want to make it tables or views, then you can go for config function. But as of now, I am going to use this source ninja function. Now come to what is source ninja function. Okay. Source அப்படினு பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா is possible to name and then describe the data loaded into the warehouse. Source யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து நேம் கொடுக்கலாம், அது வந்து description தரலாம், அந்த சோர்ஸ்க்கு வந்து என்ன description தரலாம். Okay, because my database name and schema name is keep on changing. Okay, I want to make that one file called YAML file. If I configured my entire source in the file, automatically it will be reflecting in my model files. In source I have 300 model files. 300 model files automatically போயிடுச்சு நடக்கும். ஓகேங்களா? That's what I am saying is make it possible to name and describe the data. நீங்க நேம் பண்ணலாம், அந்த நேம் கொடுக்கலாம், as well as describe பண்ணலாம். ஓகேங்களா? What are the data going load into the data warehouse? Okay, and then எந்த டேபிள் செலக்ட் பண்ண போறீங்க? சோர்ஸ் லேயர் நீ பார்க்கலாமா? இந்த சோர்ஸ் லேயர்ல சாரி 1 minute guys. சோர்ஸ் லேயர் எந்த டேபிள் செலக்ட் பண்ண போறேன்? Now you have to say source layer எந்த டேபிள் செலக்ட் பண்ண போறேன்? Country. It's going to be country table. Okay, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றோம் select source tables in your models. ஓகேங்களா? அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா இந்த country டேபிள் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த database nameல இருந்து இந்த ஸ்கீமா வந்து எடுக்க போறேன். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா source னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். Okay, that's what is saying here is. Now good. And then இத வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் country கிளிக் பண்றேன். country actually எங்க இருந்து வருது? The stage departments count more than 2 employees வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் லேயர் வந்து என்ன இருக்கு? raw லேயர்ல இருந்து வருது, raw country லேயர்ல இருந்து வருது. கரெக்ட்டா? வருது. இந்த raw country லேயர் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? முன்னாடி என்ன தெரியுதா பாருங்க, எங்க இருக்கா? lineage இருக்கா? I am asking who is the parent of இல்ல சார். Yeah, I'm asking who is the parent of raw and country. From source it has to come. எந்த டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கணும், எந்த ஸ்கீமால இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தானே பண்ணணும், நீங்க டிஃபைன் பண்ணணும்.
எப்பயும் ஜாம் வச்சுக்கிங்க சோர்ஸ் இருக்கணும் ரா லேயர் ஸ்டேஜ் லேயர் அண்ட் ரிப்போர்ட்டிங் லேயர் ஓகேங்களா as of now ஓகே அவ வந்து பாத்தீங்கன்னா ரா கண்ட்ரி வந்து எதுவுமே ப்ரிஃபர் பண்ணவே இல்லை இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைரக்டா எங்க எடுத்து வருது தெரியுதா உங்களுக்கு உங்க ஸ்னோ ஃபிளேக்ல இருந்து இப்படி எடுத்து வருது ஸ்னோ ஃபிளேக்ல போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இங்க காட்டுறேன் பாருங்க ஐ வில் ஷோ யூ கைஸ் போயிட்டு இந்த டேட்டாபேஸ்ல இந்த ஸ்கீமால இதுல இருந்து டேட்டா ஹிட் பண்ணி எடுத்து வருது ஆனா எனக்கு ஆக்சுவலா எப்படி வரணும் அப்படின்னா எனக்கு சோர்ஸ் லேயர் இருந்து ஹிட் பண்ணி எடுத்து வரணும் சோர்ஸ் லேயர் நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிருக்கணும் ஓகே நவ் தட்ஸ் வாட் ஐ சேயிங் ஹியர் இஸ் ஓகே யா நீங்க வந்து லீனேஜும் பார்க்க முடியும் ஓகேங்களா யூ ஹேவ் டு டிஃபைன் தி லீனேஜ் ஆஃப் டேட்டா but as of now I am not able to I can able to see only two layers the lineage one is stage layer coming from the raw layer வந்து source வந்து வரவே இல்ல இப்போ அத நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம் and then நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க you can test your assumptions about the source data ஓகேங்களா நீங்க டெஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியும் source data வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் and then you can calculate the freshness of the source data எப்போ வந்துச்சு பார்க்கலாம் இது மாதிரிலாம் வந்து source function யூஸ் பண்ணி பார்க்க முடியும் it's one of the ninja function okay and then you can see the freshness of when the data comes in like 1 day or 2 days before you can see the freshness of the source data now whenever you want to add the source layering add பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து source டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு YAML ஃபைல் உங்களுக்கு தேவை சரிங்களா yeah you can type YAML or WML ரெண்டுமே சேம் தான் சேவ் பண்ணனும் எப்படி சேவ் பண்ணனும் அப்படினா YAML சேவ் பண்ணலாம் or WML சேவ் பண்ணலாம் both are same only YAML files ஓகேங்களா YAML nothing but configuration files இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து YAML டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 2 தான் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா இட்ஸ் a template YAML template வந்து வெர்ஷன் 2 நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுக்கும்போது ஒரு இண்டென்டேஷன் தரணும் what is mean by indentation in python will they follow the indentation what is mean indentation anyone indentation என்னங்க இங்க பாருங்க கோலம் கட்டது என்ன நடுவுல என்ன இருக்கு ஸ்பேஸ் இருக்கு சார் ஸ்பேஸ் இருக்கு that is nothing but a indentation ஓகேங்களா நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஸ்பேஸ் தரணும் ஸ்பேஸ் தரல அப்படினா definitely you can't able to achieve anything and then என்ன பண்ணனும்னா ஒரு என்டர் அடிச்சிட்டு you have to give sources நான் வந்து என்ன பண்ண போறேன்னா sourcesலாம் இங்க கான்ஃபிகர் பண்ண போறேன்னு அர்த்தம் source என்னங்க இருக்கும் database name இருக்குமா schema name இருக்குமா table names இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நீங்க இந்த source ஒரு நேம் தரீங்க நீங்களே ஆனா இந்த tag வந்து என்ன ப்ராப்பரா தரணும் என்டர் அடிக்கணும் என்டர் அடிச்ச உடனே கர்சர் வந்து இங்க போகும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணனும் ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு see you have to follow syntax ஒரு syntax மிஸ் பண்ணாலும் அடி வாங்கிடும் ஓகேங்களா now what's the template version right now YAML template version 2 sir what 2 கொடுத்துட்டு என்ன அடிக்கணும்னா ஒரு tab அடிங்க tab அடிங்க enter அடிச்சீங்கன்னா you have to define the sources source வந்து என்ன பண்ணனும் இங்க enter அடிச்சீங்க அப்படினா இந்த இடத்துல ஐஃபன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு you have to give the name source ஓட name வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன நேம் கொடுத்திருக்கேன் தெரியுதா Jaffle shop கொடுத்திருக்கேன் now look at the sources how many sources I have இந்த source ஓட நேம் இது இந்த YAML ஃபைலை பார்த்துட்டு எத்தனை sources சொல்ல முடியுமா உங்களால anyone how many sources we have 2 source what are source names sir Jaffle shop type or Jaffle shop and then Satish sir orders and orders sir I am asking what are the two sources we have one is Java shop what is another name Stripe sir Stripe sir Stripe another one is Stripe we have two sources நீங்க பாருங்க இந்த கன்வென்ஷன் நீங்க பாருங்க hyphen name Java shop னு இருக்கு இது ஒரு source வச்சிருக்காங்க அவங்க because in the ELT process the data will come from disparate source of data ஓகேங்களா ஒரு source மட்டும் இருக்காது நான் சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா Piper Streeble Streams அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா CBT நிறைய source வந்து டேட்டா வரும் அவ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு sourceக்கான கான்ஃபிகரேஷன் இது வந்து என்னது ஒரு ஸ்பேஸ் விடுங்க விட்டு இது வந்து செகண்ட் sourceக்கான கான்ஃபிகரேஷன் அது மாதிரி நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணனும் இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா source name வந்து Jaffle shop you can give any name ஓகேங்களா because you can give Piper Stream Seeble you can give any name okay it's up to you
but you have to follow the indentation. Listen carefully guys, you have to follow the indentation, similar like Python. And then database name. Now can you say what is the database name? Here it's the raw data, but I want to see here what, because this data is going to raw data for us. What's the database name? DBT test, sir. Test. You have to mention here the database name is going to be dbt underscore tester. Now you have to mention schema name. Sridhar Priya, what is the schema name here? What is the schema name? Schema names okay கேக்குறேங்க நானு. Yeah, I am asking what is schema name? DBT schema, sir. DBT schema. Now you have to configure here as instead of Java shop you have to put DBT schema. And tables. Tables என்ன இருக்கணும்? Multiple tables இருக்கலாமா? இதுக்கு பாருங்க கன்வென்ஷன் பாருங்க, டேபிள்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு 10 டேபிள் 5 டேபிள் இருக்கலாம், 300 டேபிள்ஸ் இருக்கலாம், 600 டேபிள்ஸ் இருக்கலாம். ப்ரொடக்ஷன் யூ கேன் see going to see like 400 raw tables கூட இருக்கலாம். அப்ப டேபிள்ஸ் கொடுத்து என்ன பண்ணனும்? ஒரு டேபிள் நேமும் கொடுத்தீங்கன்னா இந்த டேக்ல தரணும். ஐஃபன் நேம் கொடுத்துட்டு கோலம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு what are tables we have? Country, customers, department, employee, jobs, job history, locations, order, product, region. இதெல்லாம் என்ன பண்ணனும்னா ஒரு டேபிளும் இந்த டேக்ல தரணும். ஐஃபன் நேம் equal to customers, hyphen name equal to country அப்படின்னு சொல்லி கொடுத்து வரணும். இது வந்து ஒரு சோர்ஸ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது சோர்ஸ் இருக்கு, இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரைப். ஸ்ட்ரைப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம் வந்து சார் ஏன் டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் வந்து இத திருப்பியும் ரெப்ளிகேட் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் these two sources come Java shop and Stripe coming from the same database same schema. That's why I'm not confident again. இப்போ வந்து ஸ்ட்ரைப் வந்து வேற ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து வருது, வேற ஸ்கீமா வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இடத்துல என்ன பண்ணணும்? டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் ஸ்கீமாவும் கொடுக்கணும். கொடுத்து அப்புறம் அதுல நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பேர் தான் வந்து என்ன ஃபைல்னா சோர்ஸ் ஃபைல் சொல்லுவாங்க. இட்ஸ் கோயிங் ஆஃப் YAML ஃபைல். நீங்க YAML ஃபைல் வந்து சோர்ஸ் YAML ஃபைல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த டேட்டாபேஸ்ல இருந்து வரணும், எந்த ஸ்கீமால இருந்து வரணும் பண்ணணும், சோர்ஸ் டேபிள்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா you can able to define the lineage of a data. இப்போ வந்து raw layer வந்து raw layer ஓட parent யாரு? raw layer ஓட parent யாரு? just now I said to you guys source. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஓட parent யாரு? ரிப்போர்ட்டிங் லேயர் ஸ்டேஜ் சார், ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸ்டேஜ் பேரண்ட் வந்து ரா லேயர் பேரண்ட் வந்து சோர்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி வந்து லீனேஜ் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் யூ கேன் கால்குலேட் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் யுவர் சோர்ஸ் டேட்டா. எப்போ இந்த டேட்டா எப்போ வந்து கண்டுபிடிக்க முடியும். as well as you can test your assumptions about the source data. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அசம்ப்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை யூஸ் பண்ண போறோம். யாருக்கு விஷயம் தெரியலையோ YAML ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸ் they won't copy and paste, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நீங்க மாத்திக்கங்க. ஓகேங்களா? now what I going to do, just I going to have this dbt in this raw layer. பாத்தீங்கன்னா country, departments, employee இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காமனா HR ல இருந்து வர ஸ்கீமால இருந்து வர இது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். just create a file. now I going to give the name as hr.yml அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? otherwise you can give like hr_source ஃபைல் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க ரா லேயர் கீழே இந்த ஃபைல் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. இது இப்படி இருந்தா மாடல் ஃபைல், இது மாதிரி இருந்ததுன்னா YAML ஃபைல் அர்த்தம். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா you can give like this. தெரியுதா? இது மாதிரி டைப் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இன் கேஸ் எனக்கு வந்து YAML ஃபைல் பத்தி தெரியல சார், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா, because I won't use to copy paste, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, that will be good actually. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க காப்பி பண்ணுங்க, டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாத்தணுமோ அதை நீங்க மாத்திக்கலாம். ஆனா வந்து இண்டென்டேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it's going to kill you guys. It's similar like Python you have to maintain the indentation. Same thing you have to follow here. Okay, just do one thing, copy and paste as it is. இப்ப பாத்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்களேன், இங்க ஸ்பேசிங் பாருங்க. சோர்ஸ் அப்புறம் நேம் எங்க வரணும், இங்க வரணும்.
ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு எழுத உங்களுக்கு என்ன வரணும்? இங்க பாருங்க, we have indentation. சோர்ஸ்ல இருந்து பாருங்க, இருக்கா இல்லையா? இருக்கு From சார். sources, see the straight lines, then only can able to understand indentation. Like you can see the schema and then you can see the tables. Tables கீழே வருது, வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? நீங்க பண்ண முடியாது, என்ட்ரன்சிங்னாலே வந்துடும். இதுதான் நீங்க தரணும். நீங்க நினைச்சுக்காதீங்க சார்னா சார் இது வந்து நினைச்சுக்காதீங்க, இட்ஸ் ஆட்டோ ஜெனரேட்டட் இன் த கிளவுட் டிபிடி பிகாஸ் தீஸ் ஆர் த வேரியஸ் மாடல்ஸ் வி ஹேவ். டேபிள் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் உடனே இங்க வந்து கர்சர் வந்துடும், ஸ்பேசிங் உள்ள இருக்கணும், ஸ்பேசிங். ஓகேங்களா? நேம் கூட ஆர்டர்ஸ் இருக்கணும். நேம் ஈக்குவல் டு கஸ்டமர்ஸ் அண்ட் தென் வி ஹேவ் ஒன் மோர் சோர்ஸ். நம்ம கிட்ட நிறைய சோர்ஸ் இல்ல, என்ன பண்ணலாம்? எடுத்துலாமா? ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து நீங்க பிரிச்சும் போடலாம், நான் காட்டுறேன் பாருங்க. அப்படி இது இருந்து போகுது. இப்போ வாட் வி ஹேவ் டு சேஞ்ச் எனிதிங், சோர்ஸ் நேம் மாத்திடலாமா? என்ன பண்ணலாம்? எஸ் சார். HR info. I'm going to give some name called HR info. HR informations எல்லாமே. You can give a name and then save your things. And database name is going to be database name. Anyone? dbt underscore test. dbt underscore somewhat test னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? dbt underscore test is going raw. ஓகே, இந்த இடத்துல என்ன இருந்தா அப்படி எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? ஸ்கீமா என்ன இருக்கு? dbt underscore schema and then tables கொடுத்துருங்க. tables கொடுத்துட்டு இதெல்லாம் ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கு, புரியுங்களா? விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டேபிள்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு? country, customers, department, right? country கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் மாத்திருங்க. இது ஈஸியா இருக்கா இல்லையா? ஈஸியா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தெரியுது. என்டர் அடிங்க, சொன்ன பாத்தீங்களா? இது மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன அடிச்சுக்கணும்? 1 minute guys. யா, இது மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கும். இருங்க ஒரு விஷயம் வரம் பாருங்க, ஸ்பேஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதாவது நமக்கு வர மாட்டேங்குது. பாத்தீங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஸ்பேஸ் தரல பாருங்க. ஐஃபன் எங்க வரணும்? ஐஃபன் எங்க வரணும்? ஃபார்வர்ட்ல வரணும். கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல இது ஒரு மாடல் ஃபைல் சொல்லிடுச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை மாத்திக்கிட்டே வரணுங்க, அவ்வளவுதாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இது மாதிரி மாடல் ஃபைல் வரணும். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. டிபார்ட்மெண்ட். See guys, while typing I will make some mistakes. Listen carefully. Department, employee, and then just copy as it is and then replicate this thing. கரெக்டா வந்திருக்கா இல்லையா? country, customer, department, employee. எம்ப்ளாயி அடுத்து என்ன இருக்கு? job history இருக்கா? job history. Okay, and then like அடுத்து என்ன இருக்கு? job history கொடுத்தாச்சு. What is next one? Location orders. Locations order. Locations இங்க என்ன வந்திருக்கு? ஆர்டர்ஸ் வந்திருக்கா? ஆர்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் முடிச்சாச்சு. இந்த சோர்ஸ்க்கு என்ன வைக்கலாம்? எனிஒன்? இதுல வந்து ரெண்டு டேபிள் தான் இருக்கு. என்ன இருக்கு? ப்ராடக்ட் ரீஜன் இருக்கு. ஓகேங்களா? நான் சும்மா வந்து என்ன பண்றேன்? what I'm going to do? ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? and then I'm going to give the name as table names கொடுத்துடலாமா? because I don't want to give the database and schema name again. ஏன் நான் database and schema திருப்பி தரலைங்க இதுல? சார் அது சேம் டேட்டாபேஸ்ல இருக்கு. சேம் டேட்டாபேஸ்ல வருது. ஓகேங்களா? if it is disparate source of data, then you can give the database name and schema name. Okay, it's coming from disparate source of data, database இருந்து வருது, schema இருந்து வருது அப்படின்னா
இங்க வந்து கொடுக்கலாம். இங்க வந்து சேமா வரதா தர தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் செக் கைஸ். இங்க வந்து நேம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேல கொடுக்க கூடாது, லோவர் கேஸ்ல கொடுங்க. அது ஞாபகம் வச்சுக்கங்க. Add given lower case. Okay, now good guys, and then now என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டேபிள் நேம்ஸ் வந்து கொடுத்துட்டே வர வேண்டியதான். What's our table names? It's going to be product and region, right? Product and region. Just copy and paste. ஓகேங்களா? Products and region. Product and region. Product and region. One minute. Yeah, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து லோவர் கேஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணலாம், நீங்க லோவர் கேஸை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, கண்ட்ரி நாங்க வந்து மோஸ்ட்லி லோவர் கேஸை ஃபாலோ பண்ணுவோம். கண்ட்ரி, கஸ்டமர்ஸ், டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி, ஜாப்ஸ், job history, locations, and finally is going to be orders. Okay, now YAML file is ready. Source YAML file is going to get ready. ஓகேங்களா? எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஃபார்மட் பண்ண உங்களுக்கு என்ன வரணும்? இங்க ஃபார்மட் பண்ணாங்க என்ன வரணும்? சக்ஸ் வரணும். இன் கேஸ் வந்து இங்க மாத்திரம் பாருங்களேன். வாட் ஐ கோயிங் டு டு ஹியர், ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்றேன் பாருங்களேன். பண்ணிட்டேன். ஓகேங்களா? வாட் மிஸ்டேக் ஐ டிட்? ஐஃபன் கோர என்ன வரணும்? ஐஃபனுக்கு அப்புறம் எனிவன் ஆர் இஃப் எனிபடி ஸ்பேஸ் வரணும். வரணுமா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஃபார்மட் பண்ணி செக் பண்ணணும். என்ன வரும் உங்களுக்கு? என்ன வந்திருக்கு? failed sir, format failed வந்திருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, YAML file will kill your most of time, though it's very simple file. ஓகேங்களா? if you are going for around 1000 lines of configuration போறீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்மட் YAML ஃபைல் வந்துடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நீங்க ப்ராப்பரா வந்து என்ன உங்களுக்கு டெம்ப்ளேட் தெரியும், உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. இது மாதிரி சக்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே, எவ்ரிதிங் குட்னு அர்த்தம். இதை விட்டுருங்க, பழைய மெசேஜ் இது ஆக்சுவலா. just look at this format, got any success, good. And then now we can see the lineage பார்க்கலாமா? lineage காட்டுறோம் பாருங்க. lineage உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். நான் see இது மாதிரி இருக்கும். இப்படி வந்து மினிமைஸ் பண்ணும்போது சோர்ஸ்னு இருக்கும். நீங்க வந்து நல்லா என்ன பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்ல லைட்டா மேக்ஸிஸ் பண்ணணும். மேக்ஸிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் நேம் பார்க்க முடியுதா? எனிவன்? எஸ் சார், தெரியுது. பாத்தீங்களா? இங்க வந்து என்ன கொடுத்திருக்கேன், இந்த இடத்துல வந்து HR info countryன்னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? HR info country, அந்த HR info customers, HR info, ஓகேங்களா? எல்லாமே நான் HR info கொடுத்திருக்கேன். ஃபைன். நீங்க கேட்கலாம் வந்து சார் வந்து இங்க பாத்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு. HR info வருது இல்ல, கேட்கலாம். இது வந்து சோர்ஸ்ல வந்து வருது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதுவும் வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து வருது. HR info சோர்ஸ்ல இருந்து வருது. You can see SRC. SRC means source. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், நம்ம கொடுத்த எல்லாம் வந்திருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள் பாத்தீங்கன்னா எந்த சோர்ஸ்ல இருந்து வருது? which source is coming from? ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ல இருந்து வருது. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக என்ன பண்ணலாம் அப்படி தெரியுமா? YAML ஃபைல் வந்து லைட்டா மாத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம ப்ராடக்ட் இன்ஃபோ மாத்திக்கலாமா? பிகாஸ் போத ப்ராடக்ட் இருக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவறீங்க. கரெக்டா? ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார்மட் செக் பண்ணீங்க. ஃபார்மட் சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் செக் ஆன் தி லீனேஜ் பார்ட். இந்த லீனேஜ் பார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிஸ் பண்ணாத வரையும் சோர்ஸ் தான் காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க நல்லா மேக்ஸிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா you get the names. just now see here, இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபோ இப்படின்ற சோர்ஸ்ல இருந்து வருது, ப்ராடக்ட் வருது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து எங்க வந்து மாத்தணும்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என் டேட்டாபேஸ் வந்து மாத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோஃப்ளேக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா DB டெஸ்ட் இருக்கு.
they change the name schema மாத்துறாங்க அப்படின்னா வேற environment மாத்துறாங்க அப்படின்னா நீங்க ஒண்ணே பண்ண தேவையில்ல ஓகேங்களா YAML ஃபைல் வந்து எங்க மாத்தணும் you have to change 2 places இங்க நீங்க மாத்தினாலே போதும் are you understood நீங்க எல்லா ஃபைலையும் மாத்தணும் அவசியம் கிடையாது எங்க மாத்தினா போதும் லைன் நம்பர் 5 and 6ல வந்து எந்த டேட்டாபேஸ் நேமோ எந்த ஸ்கீமா நேமோ நீங்க இங்க மாத்தினா போதும் இத மாத்துனீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆயிடும் போய்ட்டு ரா லேயர்ல என்ன ஃபைல் இருக்கோ எல்லாத்தையும் ஆயிடும் போய்ட்டு குட் செந்தமிழ் இங்க வந்து வேற என்விரான்மென்ட்ல எனக்கு டிப்ளாய் பண்றாங்க டேட்டாபேஸ் ஸ்கீமா மாறுதுன்னா எங்க மாத்தணும் லைன் நம்பர் 5 and 6ல மாத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும்னா இந்த HR info வந்து இந்த டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா எடுத்துட்டு இது கூட டாக் பண்ணிக்கும் HR info country HR info customer எடுத்துக்கும் ஏனா இந்த டேட்டாபேஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துக்கும் சதீஷ் கிளியரா இருக்கா சார் கிளியரா இருக்கு சார் ஓகே now you have to change the database schema name here okay இப்போ கேட்கலாம் சரி எப்படி சார் இந்த எல்லா மாடல் ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் மாத்த போறேன் just go to the raw country உள்ள போங்க இங்க பாத்தீங்கன்னா இது ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா db test db schema ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இத வந்து அப்படியே ரிமூவ் பண்ண போறேன் I going to remove all these things ரிமூவ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா just source னு ஒரு ninja ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கும் யூஸ் பண்ண போறேன் source click பண்ணுங்க source click பண்ணா உங்களுக்கு என்ன வந்துருச்சு இடத்துல what asking source name ஓட நேம் கொடுங்க அப்புறம் object name ஓகேங்களா இப்போ source name கொடுத்துடலாமா just come to the source name வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் வெயிட் பண்ணுங்க just நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா what is the source name HR info அத அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படினா உங்களோட கண்ட்ரில போயிட்டு just change like this source name கொடுத்துங்க that's it object name சொல்ல முடியுமா சுனிதா பிரியா ஆனந்த் what's object name பாத்து சொல்லுங்க எனக்கு நான் எடுத்துர்க்கேன் एक्चुअली எடுக்காம கேட்க மாட்டேன் ஓகேங்களா what is the object name anyone want to give a try sir dbt underscore test I'm asking the object name I'm asking the object country's object name because tables views Satish I already said to you what are the objects we have in Snowflake tables views அப்புறம் வந்து என்ன ஸ்டேஜ் எத்தனை இல்லையா பைப் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து டிபி டெஸ்ட் சொல்றீங்க டேட்டாபேஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பார்த்துட்டு sorry sir I am asking the objects okay, it's come like you have to give the object here okay இப்போ வந்து நீங்க என்ன பண்ண சேவ் பண்ணிடுங்க control s கொடுத்து சேவ் பண்ணிட்டு just check the preview கரெக்ட்டா வருது அப்படினா everything good if it's throwing some error see இது மாதிரி நடக்கும் ஓகேங்களா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ராஷ் யூஸ் பண்றதால sending db to command db னு வந்துரும் இது மாதிரி வந்து ஸ்டக் ஆகி நின்றும் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா what you have to do just refresh your screen that's it okay நம்ம சேவ் பண்ணதா அப்படியே தான் இருக்க போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு preview காட்ட போறேன் just going to give the preview again got structure yeah now you can able see the all the records பார்க்க முடியுது என்ன பண்ணுது அப்படினா இது இந்த சோர்ஸ்ன்றது போயிட்டு இந்த ஃபைலை போய் எடுக்கும் போய் YAML ஃபைல் உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சோர்ஸ் நேம் வந்து HR info கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து it will take the database name schema name and then it will take the country இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து ஹிட் பண்ணி பார்க்கும் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா you can get the data country id country name region id இருக்கு now if you want to see the lineage you can see இப்போ lineage பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு raw country parent யாரு raw country parent source src it's going to be a source இந்த sourceல தான் வருது டேட்டா வருதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க கொடுத்துக்கீங்க இது மாதிரி lineage உங்களால பார்க்க முடியும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா I am not going to say anything right now I am going to change all the raw layers ஓகேங்களா மாத்த போறேன் it's very simple guys actually நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதே காப்பி பண்ணிக்க போறேன் ஓகேங்களா காப்பி பண்ணி டேபிள் நேம் மட்டும் மாத்திக்க போறேன் இங்க வந்து லேட்டரா மாத்திக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் I will replace all things
எனக்கு அந்த 2 டேபிள் மட்டும் பார்த்து வைங்க ஓகேங்களா. 2 டேபிள் மட்டும் நம்ம வேற ஒரு இது தர மாதிரி இருக்கும், சோர்ஸ் நேம் வேற மாதிரி தர மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்து வைங்க. Region you have to change. Now Anand, if my database and schema keep on changing, நான் எங்க சேஞ்ச் பண்ணணும்? டெவலப்மெண்ட் சார். டெவலப்மெண்ட்லையா? நான் எந்த ஃபைல சேஞ்ச் பண்ணணும்னு கேட்கறேன், டெவலப்மெண்ட்ன்றீங்க. My database and schema keep on changing, where I have to change? Object sir. இல்லங்க, எந்த ஃபைல் அங்க சேஞ்ச் பண்ணணும்னு கேக்குறாங்க. என் டேட்டாபேஸ் ஸ்கீமா மாறிட்டே இருக்கு, ஸ்னோஃப்ளேக்ல மாறிட்டே இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா டிபிடி ல எந்த இடத்துல எந்த ஃபைல சேஞ்ச் பண்ணணும்? கேக்குறது புரியலையா உங்களுக்கு? புரியலனா புரியலன்னு சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன். சார் டிபிடி டேட்டாபேஸ் ஸ்கீமா அந்த எந்த ஃபைல் கேக்குறாங்க நானு, which file you want to change? Sir, YAML file. It's going to YAML file. Under the raw layer, you can able to see the HR source code YAML file. In the YAML file, you have to change your database and schema name. Now it's going to be a job history, right? கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், இது ஒர்க் ஆகாம போயிடும். ஜாப் ஹிஸ்டரி, லொகேஷன் ரீஜன் கிளிக் பண்ணீங்க, எதுல இருந்து வருதுன்னு பார்த்துக்கலாமா? லொகேஷன் ரீஜன், ரீஜன் மட்டும் தான் இங்க வருது ஓகேங்களா. லொகேஷன் இங்க வருது, இதை மட்டும் மாத்தி போடணும். லொகேஷன் இருக்கா பார்க்கலாமா? லொகேஷன், யா இட் இஸ் லொகேஷன்ஸ். ஓகே, வில் செக் ஒன் பை ஒன். ரீஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா what is the source name for regions? Sir, product info sir. Product info, அது மாத்துங்க, அது மறந்துடாதீங்க ஓகேங்களா. just go to the product info. டேபிள் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வருதா? fine, good. இங்க பாத்தீங்கன்னா சம் எரர் வருது ஓகேங்களா. database raw region db tutorial dot product info product does not exist authorized. வேற எங்க வருதுன்னு நினைக்கிறேன். raw region வந்து செக் பண்ணது, ஆக்சுவலா வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு வரேன். கண்ட்ரி செக் பண்ணியாச்சு, குட். I got the preview. இது மாதிரி இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை? ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க, அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க, செகண்ட் ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வரும் பாருங்க. கண்ட்ரி ஒர்க் ஆகுதா? Yeah, now it's coming. Now couple of departments. Just look at the preview. Yeah, now it's hitting the data and go to employee. Oh my god, that's why I'm trying to say use dbt core ஓகேங்களா. இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது. Yeah, now got the lineage. இப்போ வரும் எனக்கு. Yeah, I got 107 rows. raw job SQL lineage பார்க்கலாமா? lineage வந்து வருது, கரெக்டா வருது. Yeah, I got this raw job. Next one is job history.
Let's check the lineage. Yeah. Okay, good. Next is location. Go to lineage and see the preview. Region மட்டும் நீங்க ப்ராப்பரா பார்க்கணும் ஆக்சுவலா இது வந்துரும். Okay, good. Now come to the region. Region is coming like a product info. Just check the YAML file. Region மட்டும் தான் இங்க இருக்கு. Okay, product info இருக்கு, region இருக்கு. Now let's look into this. Region or regions? இல்லங்க regions நினைக்கிறேங்க table name வந்து region தான் இருக்கா? Yeah, it's region only. Now we'll do one thing. Go to lineage. இருங்க இதோட lineage பார்த்துக்கிறேன். ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல ரீஜனை யூஸ் பண்ணவே இல்லை போல இருக்கு. அதான் ரெண்டு இது வந்திருக்கு. ராலர் மட்டும் தான் ஸ்டேஜுக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ப்ரிவ்யூ. I think it's loading. Yeah, it's giving some error, guys. Schema db tutorial dot product info does not exist authorized. Guys, give me a minute. I will check here as well. நான் அதே கொடுத்து பார்க்குறேன். Just look at change the database and schema name. Okay. என்ன பண்ணணும் தெரியுமா? database and schema name வந்து ப்ராப்பர் இன்டென்டேஷன் தரணும். ஓகே, now check as it is. Go to region. Okay, just yeah. ஒரே செகண்ட் வரேங்க, செக் பண்ண வேண்டியது இருக்கு. ரீஜியன்ல வந்து ஒர்க் ஆகுதா? Okay, now check the lineage. Lineage data வருது. It's loading still. Yeah. Now எனக்கு YAML ஃபைல்ல வந்து கொடுத்தா வருது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட்டாபேஸ் தர தேவையில்ல. லெட்ஸ் செக் ஒன் மோர் டைம் guys. I am removing right now and saving here. And then what you can do, just go to region. Okay, now what you can do, have the click on the lineage and go for preview. Runtime error, database set model raw region, schema dbt tutorial product info does not exist authorized. இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு புரியுது. db tutorial வந்து செக் பண்ணுது போயிட்டு. Let's see where is the db tutorial. dbt tutorial ஓகேங்களா, அதுல போய் ஹிட் பண்ணுது. db tutorial போய் செக் பண்ணுது போய். இங்க என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கோயிங் டு செக் தி db tutorial பாக்குது போயிட்டு. ஓகே, as well as இதில் போய் நம்ம டேபிள்ஸ்லேயே பார்க்குது. அது மாதிரி ஒரு டேபிளே இல்லை, ரீஜன் ஒரு டேபிள் இங்கே இருக்காது. ரா_ஸ்கோர் ரீஜன் இருக்கு, ரீஜன் ஒரு டேபிள் இருக்காது. ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்ல வரான்னா, நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னா டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா கொடுக்கல அப்படின்னா எங்கே போய் எடுத்து வருது போயிது ஆக்சுவலாக. இஃப் யூ ஆர் நாட் கிவிங் திஸ் டேட்டாபேஸ் நேம் அண்ட் ஸ்கீமா நேம் வேர் இட்ஸ் ரிஃபரிங், எங்கே ரெஃபர் பண்ணுது? நீங்கள் டிப்ளாய் பண்ண டேட்டாஸில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு பாக்குது, சாரி இந்த ரீஜன் இருக்கான்னு பாக்குது. ஓகேங்களா, ரீஜன் டேபிள் இருக்கான்னு பாக்குது. ஐ எம் சேயிங் டு ஒன் மோர் டைம் guys, just click on the region, கன்ஃபார்ம் கொடுங்க, lineage பாருங்க, and then you can have the source. Now go for preview. Now Sujitha Priya and Satish has transfer. Now I getting SQL compression error, schema db tutorial product info does not exist or authorized வருது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட YAML ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க db tutorial வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த டேட்டாவை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க db டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க,
ஆனா சோர்ஸ் ரெஃபர் பண்ணாம இது வந்து நீங்க டிப்ளாய் பண்ணிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? மாடல் ஃபைல்லாம் Yes, sir. வேற யா எங்க இருக்குது? யா ஹியர் வில் பி, இங்க தான் இருக்கு. இதுல போய் போய் பார்க்குது போயிட்டு டிபி டுட்டோரியல்ல போயிட்டு இது என்ன செக் பண்ணுது போயிட்டு யா டுட்டோரியல்ல போயிட்டு ப்ராடக்ட் இன்ஃபோல போயிட்டு அந்த ரீஜியன் இருக்கான்னு பாக்குது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆத்தரைஸ் வந்துருச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ரா லேயர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா டூ ஒன் திங் கைஸ். என்ன பண்ணுங்க, ரெண்டாவது சோர்ஸ் நேமுக்கும் வேற டேட்டாபேஸ் நேம் வேற ஸ்கீமா நேம் அது கொடுக்கணும். இல்லைன்னா அதே ஸ்கீமா தான் திரும்பி கொடுத்துருங்க. இதுதான் பட் இது ப்ராப்பர் இன்டென்டேஷன். ஓகே, அதே மாதிரி கேட்கலாம் வந்து எனக்கு வந்து 10 or 20 சோர்ஸ் இருக்குன்னா ஒரு சோர்ஸுக்கும் டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் இருக்கும். அதை வந்து இங்க கொடுத்துருங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்க தரக்கூடாது. ஆக்சுவலா எங்க தரணும், இங்க கொடுங்க. ஓகே குட். நான் டேபிள்ஸ் கொடுத்துச்சுன்னா கொடுக்காதீங்க, டேபிள்ஸுக்கு மேல டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் கொடுத்துருங்க. ஓகே குட். நவ ஜஸ்ட் சேவ் இட். கொடுத்துட்டு now go to the region and see the lineage and then go for the preview selection. Now you can able to see the 4 rows. Okay, you can able to see the regions: Europe, America, Asia, Middle East, Africa. This is how you want to do. Now little bit things I want to explain to you guys. Just come to the main project db project.yml. இது வந்து என்னதுன்னா உங்க மாடல் ஃபைல்ஸ், சீட்ஸ், ஸ்னாப்ஷாட்ஸ், டெஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல கண்ட்ரோல் பண்ணுது dbt project.yml ஃபைல். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா they are giving the template for you. You have to customize as per your needs. உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ஃபைலே ஆக்சுவலா. Now what I going to do, just going to give the project name. What's the project name actually? Project name என்னங்க இருக்குங்க ஆக்சுவலா சொல்ல முடியுமா? வாட் இஸ் மை நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் as per your needs. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணலாம், சீட்ஸ், மேக்ரோஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். I will show now. நான் என்ன பண்றேன்னா my dbt development project. You can give any name. Okay, dbt development project. I could save பண்ணிடுங்க. Version அதை விடுங்க, இதெல்லாம் மாத்தாதீங்க. ஓகேங்களா? they are giving standard version to you 1.0.0. configuration is 2. and then see today I am going to see some high level overview. There are n number of things to configure. Okay, like model analysis and test, seeds, macros, snapshots. Okay, and then you can change everything. And then வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்கு வந்து டைரக்டரி எந்த டெஸ்ட் பண்ண போறேன் அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் அதை பத்தி பேச போறது இல்லை. now இப்போ என் ப்ராஜெக்ட் சொல்ல முடியுமா? ப்ராஜெக்ட் நேம் எனிஒன்? வாட் இஸ் ப்ராஜெக்ட் நேம்? Sir, dbt dev underscore. Dev project. dev underscore pr னு கொடுத்துங்க. not pr ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாமா? dev pro. okay, just copy this name and go here. இந்த மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன தரணும் தெரியுமா? உங்க ப்ராஜெக்ட் நேம் தரக்கூடாது ஆக்சுவலா. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த லேயர்ல நீங்க மாத்த போறீங்க, எனக்கு உங்களுக்கு மெட்டலிஸ்ட் வியூஸ் உங்களுக்கு வேணும். நான் சொல்றது புரியுதா? applies to all files under model example. இங்க பாத்தீங்கன்னா மாடல் வந்து எங்கேயுமே இல்லை. பாத்தீங்கன்னா மாடல்ஸ் ரா மாடல் இருக்கு, ரிப்போர்ட்டிங் மாடல் இருக்கு, அப்புறம் என்ன மாடல் இருக்கு, ஸ்டேஜ் மாடல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எதையும் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. Actually going to control. I am going to control like everything. Raw is going to be what? எனக்கு வியூஸ் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மாடல்ஸ்னு கீழே இந்த மை ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன மாற்றணும்? வாட் யூ ஹேவ் டு சேஞ்ச்? ரான்னு மாற்றணும். தட்ஸ் இட். வாண்ட் டு சேஞ்ச் இட் இஸ் ரா. ஓகே, அது என்ன அப்பர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ்ல கொடுங்க. இந்த ரா கீழே ஏதாவது ஃபோல்டர் இருக்கா பாருங்க. ரா கீழே ஏதாவது ஃபோல்டர் இருக்கா? அங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ரா கீழே எதுவுமே ஃபோல்டர் இல்லை. கரெக்டா?
அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளைஸ் டு ஆல் த ஃபைல்ஸ் அண்டர் மாடல்ஸ் இருக்கணும். மாடல்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இருக்கணும், எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் இருந்ததுன்னா நீ எக்ஸாம்பிள் தரலாம். ஆனால் இங்கே தான் எதுவுமே இல்லையே. எக்ஸாம்பிள் தான் ஃபோல்டர் இருக்காங்க. ரா கீழே ஏதாவது ஃபோல்டர்னு கேட்டேன். ஆரிஃப், சுஜிதா பிரியா, under the raw folder any folder is எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுங்க. Otherwise we'll do one thing, we'll take one backup of this, later we're going to change. Okay. இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து நீங்க அழகா வந்து என்ன பண்ணிடலாம், you can change it. Okay, now everything is good. இதை வந்து என்ன பண்ணுங்க, திருப்பியும் check the font click பண்ணீங்க, format everything is good. Now we got success sir. Success. இந்த ஃபைலுக்கும் என்ன பண்ணலாம், நீங்க இவங்க லீனேஜ் வந்து இந்த ஃபைல் பார்க்க முடியாது, ஏன்னா ப்ராஜெக்ட் ஃபைலில் ஆக்சுவலாக பார்க்க முடியாது. பட் யூ கேன் see the success பார்க்கலாம். நீங்கள் சக்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிபிடி ரன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் கூட எல்லா மாடல் ரன் ஆகும் தெரியுமா. if you give dbt run, entire model files will be running. Okay, நான் வந்து அப்படி பண்ண போகிறது இல்லை. though it's for demo purpose I going to dbt run -s, and then I'm going to run only one file that is going to be a raw region சொல்லிட்டு போடலாம். raw_region இங்க இருக்கு பாருங்க, இதை மட்டும் நம்ம காட்ட போறேன். raw_region. நீங்க .sql தரணும் அவசியம் கிடையாது, ஃபைல் நேம் இருந்தாலே போதும். SQL கொடுத்தாலும் எடுத்துக்க போகுது, இல்லைனா கூட எடுத்துக்க போகுது. but you should give the correct file name. just run as it is. now it's created. இப்போ வந்து உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். என்ன கன்ஃபியூஷன்னா, சார் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மெயின் ப்ராஜெக்ட் டிபி ப்ராஜெக்ட் YAML ஃபைல் வந்து தான் மெயின் சொல்றீங்க, கண்ட்ரோல் பண்றது தான் சொல்றீங்க, நீங்க வந்து வியூன்னு மாத்திட்டீங்க. ஆனா வந்து என் மாடல் ஃபைல்ல போய் செக் பண்ணணும்ல, மாடல் ஃபைல் செக் பண்ணுங்க போயிட்டு. மாடல் ஃபைல் ஆக்சுவலா என்ன இருக்கு, டேபிள் இருக்கு சார், டேபிள் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். இப்போ நான் மெயின் ப்ராஜெக்ட்ல வியூ கிரியேட் பண்ணிட்டேன், வியூ கிரியேட் ஆகுமா இல்ல டேபிள் கிரியேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஒரு மோரதா you should get the doubt. எனக்கு வந்து இதான் வந்து எனக்கு சொல்லிட்டீங்க மெயின் ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்க, ஆனா இங்க நான் மாத்தினாலும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஆகாது. சரிங்களா, எப்போ வந்து நீங்க இந்த மாடல் ஃபைல்ல கான்ஃபிகரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ இந்த என்டையர் சோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டேபிளா வரும். இன்கேஸ் உங்களுக்கு வியூவா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இங்கே நீங்க மாத்திக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது மாதிரி கான்ஃபிகரேஷன் நீங்க அப்ளை பண்ணவே இல்லை, மொட்டையா அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் வியூ கிரியேட் ஆகும். ஏன்னா இங்க கான்ஃபிக்னு ஒரு நிஞ்சா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னா இது போய் டிபிடி ப்ராஜெக்ட் கேட்கும்போது என்ன சொல்லணும்னா, டே தம்பி ரால் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணிடு, மெட்ரலைஸ் வியூவா மாத்தி விட்டுரு அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ரன் பண்ற பாருங்களா, வியூவா நான் பார்க்க முடியும். ஜஸ்ட் டிபிடி run -select select and then select, and then what I have to do, file name is going to be raw_region. SQL தரணும் அவசியம் கிடையாது. -select யூஸ் பண்ணலாம், -s யூஸ் பண்ணலாம். it's up to you guys. now what happening, right, it's going to create a view. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்சீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து இதுல எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், you can see the details பார்த்துக்கலாம். ஓகேங்களா, now if you come down இங்க பார்க்க முடியும் create or replace என்ன வந்திருக்கு, view வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்னோஃப்ளேக்ல போய் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க பார்க்க கூடாது, எங்க பார்க்கணும், போயிட்டு இதெல்லாம் மினிமைஸ் பண்றேங்க, எங்க பார்க்கணும், இதுலயும் பார்க்க கூடாது, இதெல்லாம் பார்க்கணும். ஆக்சுவலா டிபி டுட்டோரியல் சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா if you refresh this thing under the views you can able to see வந்திருக்க பாருங்க, வந்திருக்கு வியூல வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா what you guys should know,
இந்த raw regionல வந்து நீங்க configuration தரல அப்படின்னா எங்க இருந்து எடுத்துக்கோ configuration Sir, raw DBT regionல dbt project YAML file இருந்து எடுத்துக்கோ in case நீங்க அப்படி கொடுத்துறீங்க அப்படின்னா உங்க raw regionல போயிட்டு இது மாதிரி configல இருந்து கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து டேபிள் கொடுத்துறேன் even though நீங்க வந்து உங்க dbt project YAML file view கொடுத்திருந்தாலும் அது எடுத்துக்காது இதுதான் எடுத்துக்கும் ஓகேங்களா now we are going to run the same command now this time we are going to see in the table பார்க்க முடியும் dbt run -s and then the name is going to be raw underscore region. Okay, don't give the dots தராதீங்க கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா பிளஸ் எப்போ தருவோம் நம்ம when will give plus சுஜிதா எப்போ நம்ம பிளஸ் தருவோம் நம்ம ஐஃபன் எஸ் கொடுத்து பிளஸ் தருவோம் எப்போ தருவோம் ஆனந்த் or anyone ரெஃபரன்ஸ் இருக்கும்போது ஃபைல்ல ரெஃபரன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும் அந்த ஃபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகணும் போயிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி லோட் ஆகணும் ஓகேங்களா அது ஃபர்ஸ்ட் ப்ளஸ் கொடுப்பீங்க ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் தான் ஆனால் இங்கே ரெண்டு ரெஃபரன்ஸ் ஃபைல் தான் இருக்கா தட்ஸ் நோ ரெஃபரன்ஸ் கைஸ் அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரன் பண்ணுங்க now this time it should come like a table ஏன்னா உங்களோட ஃபைல் என்ன இருக்கு ஆக்சுவலா config வந்து டேபிள் கொடுத்துக்கிறதால டேபிள் தான் வரும் now what you can do just go and refresh this time பாத்தீங்கன்னா வியூல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு raw underscore region ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு Sir, remove it, sir. drop ஆயிடுச்சு it's dropped from the views and then now we can able to see the tables வந்திருக்கும் பாருங்க raw underscore region இருக்கா பாருங்க இருக்கா Okay, sir. okay see this is how you can able to use this source ninja function finally what I'm concluding is this is how you have this source ninja function source வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி frequent database name மாறுது schema name மாறுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அதுக்கு செப்பரேட்டா ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கணும் கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் இந்த ராவோட என்டையர் மாடல் raw டைரக்டரி என்டையர் மாடல் ஃபைல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் now we have to change only one places இங்க மட்டும் மாத்தினா போதும் நீங்க கேட்கலாம் சார் நீங்க தான் சொன்னீங்களே ஃபுல்லி ஆட்டோமேட் சொன்னீங்களே நான் வந்து மாத்தணும் கேட்டீங்கன்னா நான் வந்து இது வந்து மேனுவல் ஆக்டிவிட்டி தான் இதை நீங்க மாத்தி தான் ஆகணும் ஆனா ஜஸ்ட் அசியூம் தட் யூ ஹேவ் 500 tables you have around 500 database objects இருக்கு ஓகேங்களா 500 table names இருக்கும்போது நீங்க ஒரு டேபிள்லயும் போயிட்டு இது மாதிரி மாடல் ஃபைல்லயும் போய் மாத்த தேவையில்லை ஓகேங்களா இது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் டைனமிக்கா நீங்க வந்து ஜிஞ்சா டேபிள் யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைலை மாத்தினாலே போதும் if you have 300 tables 400 tables it's not a big deal actually okay it's going to change yeah guys tomorrow we're going to have 2 more sessions we're going to talk in depth about this macros and then the few kind of ninja functions we're going to see tomorrow okay I'm going to close session right now